ஹாய் மக்களே, பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. நம்ம இந்த மாதிரி காணொலியில் சந்தித்து பல நாட்கள் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த காணொலி மூலமாக மக்களாகிய உங்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பினை அமைத்த அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. ஆண்டவனுக்கு நிகரான நம்ம மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னால் இப்போதைக்கு மக்களாகிய உங்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாங்க, நன்றிகள். எவ்வளோ நன்றி சொன்னாலும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு நிகராகாதுங்க. நான் வேற வழி இல்லை, நன்றி மட்டுமே இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ நம்ம எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் மக்களாகிய நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு நம்ம எந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. February 1, 2024 பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட் 2024க்கான 24லேருந்து 25க்கான இடைக்கால மத்திய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடப்படுற வீடியோக்கள் அப்டேட்ஸ் மக்களாகி உங்களை சென்றடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ஃபோனில் சேரும். சரி, நீ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நான் இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம். வாங்க, இன்னைக்கு என்ன பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எம்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் மக்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாதுங்க. நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க. அந்த ஒரு நாட்டு நடப்பு நமக்கு தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளும் பட்ஜெட்டில் என்ன நடந்துச்சுன்ட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு வீடியோவுக்கு போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு எம்பிசி சேனல். நான் உங்கள் மகன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2024 to 25க்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதை நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு தாக்கல் செஞ்சார். இதை ஏன் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் வரப்போகுதுங்க. அந்த பொது தேர்தல் வந்ததுக்கப்புறம் எந்த பார்ட்டி வின் பண்ணுதோ அவங்க ஜூலை மாதம் ஒரு முழுநீள பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம், எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக அறிவிக்கப்படும். அது மாதிரி இன்னைக்கு 2024 to 25க்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தனர். அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரீஃபாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வருமான வரி விதிப்பு விகிதங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இறக்குமதி வரி, இது இல்லாமல் இந்த மாதிரி வரிகளுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடரும் அப்படின்ற மாதிரியும் இன்னைக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக செலுத்திய வருமான வரி அதாவது நம்ம வருமான வரி கூடுதலாக செலுத்தியிருந்தோம்னா அது 10 daysக்குள்ளார திருப்பி அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருமான வரி, இன்கம் டேக்ஸை பற்றி. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேப்பரில் படிக்கிறதுக்கு காரணம், பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பாயிண்ட்ஸ் மக்களாகி உங்களுக்கு விடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு நோக்கத்துக்காக நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட்டும் விடுபடாமல் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் 300 யூனிட் கரண்ட் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹவுஸில் உள்ள டெரஸில் சோலார் இது பண்ணி வச்சுருந்தோம்னா, சோலார் பிளான்ட் வச்சுருந்தோம்னா 300 யூனிட் எலக்ட்ரிசிட்டி இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவ கல்லூரிகள் அமைப்பது தொடராக ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசிகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இதுலையும் இது சொன்னதில்லை. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் தடுக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசியை இன்ட்ரோ பண்ண போறாங்க மத்திய அரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளில் சரி செய்ய புதிய ஆப் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்கும் வழியாக 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தியை உயர்த்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மில்க் ப்ரொடக்ஷன் ஹை பண்றதுக்காக ஒரு புதிய பிளான் நிர்வகிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க மறுபடியும் ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிசினஸ் தொடங்குறதுக்கு வட்டியில் இன்ட்ரெஸ்டே இல்லாம இப்ப நம்ம 50,000 பிசினஸ்க்கு வாங்கினோம்னா 50,000 மட்டும் கட்டுற மாதிரியான ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் இன்ட்ரோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்திற்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வீட்டு வசதி திட்டம், அதாவது வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல தாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷத்வீப் 2, அதாவது லக்ஷத்வீப் சுற்றுலா உட்கட்டமைப்புகள் வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல கூறியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 to 2025 நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 5.1% இருக்குங்க. அதை 2025 to 26 4.5% குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000 வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 1 crore people பயனடைவார்கள் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் 1.3 லட்சம் கோடி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. வேகமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உரிய அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி ஜிஎஸ்டி சராசரி வசூல் பார்த்தீங்கன்னா 1.66 லட்சம் கோடியாக இந்த வருஷம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11.75 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு திட்டம் வழிவகுத்திருக்காங்க இந்தியா கவர்மெண்ட். இதுவரை பார்த்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 22% 22% குறைச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8 கோடிக்கும் மேல் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாட்டின் டைரக்ட் டேக்ஸ் வருவாய் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வரை உயர்ந்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு 596 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 596 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு இந்த தடவை.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கட்டமைப்புக்கான செலவு ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா பல வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் சேவை விரிவாக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதிகளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழு, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா பார்த்தீங்கன்னா 3 கோடி பெண்கள் வந்து லட்சாதிபதியாக ஆக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து விமான நிலையங்களில் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்டோட எண்ணிக்கை வந்து இன்னும் டபுள் மடங்கு உயர்த்துவோம் அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து விவசாயத்துறையில் கூடுதல் முதலீடு செய்ய அரசு தயார். விவசாய அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி தான் நம்ம இந்தியா. இதுல வந்து கூடுதல் முதலீடு செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதை இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க விவசாயத்துறையில் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி காப்பீட்டு மூலம் 4 கோடி விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதான் மந்திரி இன்சூரன்ஸ் மூலமா வந்து 4 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, விவசாய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் உணவுகளின் ஏற்றுமதி கடந்த 10 இயர்ஸா பார்த்தீங்கன்னா டபுள் ஆகியிருக்கு இந்த தடவை. அது மட்டும் இல்லாமல் 5 மீன்வள பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. வேற என்ன பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க? மொரோவர் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மொரோவர் எல்லா பாயிண்ட்டும் நான் உங்களுக்காக கவர் பண்ணி சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் பார்த்தீங்கன்னா 25,000 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலைக்கு வந்து தள்ளப்படாமல் இந்த 10 வருஷங்கள்ல வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 4 பிரிவினருக்கும் ஈக்குவலான ஒரு கவர்மெண்டா வந்து நாங்கள் இந்த இது வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதாவது இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு வந்து முக்கியமா எல்லாத்துக்கும் பாகுபாடின்றி எல்லாத்துக்கும் ஒரு சமூக நீதி கிடைக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே ஸ்தம்பித்து போன அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இந்த கோவிடை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சு. இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய 80 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா பலன் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், பேங்க்ல அக்கௌண்ட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டர் இருக்கிற மாதிரியும் இந்த 10 வருஷத்துல கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பலன்களை வந்து இந்த 10 வருஷமா நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வாரிசு அரசியல் இல்லாம நாங்க வந்து எங்களோட கட்சியை வந்து நாங்கள் நடத்திட்டு போறோம், இந்த கவர்மெண்ட் வந்து நடந்துகிட்டு போகுது. அதே மாதிரி வாரிசு அரசியல் பண்ணும் கட்சிகள்லாம் வந்து மக்களை எதிர்த்து மறுபடியும் எங்களையே வந்து நாட்டுக்கு பணியாற்றுவதற்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல. பார்ப்போம். நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கற நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த பட்ஜெட்டை பற்றியான கமெண்ட்களை வந்து நம்ம காணொலிக்கு கீழே வந்து தெரியுங்க. ஸோ நம்ம எம்பிசி சேனல் மக்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்ச ஆளுங்க தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இந்த உங்களை நம்பி மக்களாகி உங்களை நம்பி வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செஞ்சுருக்கேன். இதுல என்னென்ன பட்ஜெட் பாயிண்ட்ஸ் விட்டு போச்சு, நான் சொல்ல விட்டு போன பாயிண்ட்ஸும் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள், நடப்புகள், நாட்டு நடப்புகள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் மேலும் மேலும் இந்த மாதிரி காணொலிகள் போடுறதுக்கு மக்களாகிய உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நான் போடுற நிறைய வீடியோக்கள் வந்து கண்டு பல விஷயங்களை வந்து அறிந்து கொள்ளுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு காணொளி மூலமாக
உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.